மா மா அம்மா வந்துட்டேன்டி செல்லம், வந்துட்டேன்டி. அம்மா காண சொல்லிட்டு அழுதிங்களா? மா அழுதுருக்குமா குழந்தை? சரி சரி, அழக்கூடாது. அம்மா வந்துட்டேன்ல, கொஞ்சம் 2 நாள் விட்டுட்டு போயிட்டா திரும்ப அழைச்சி போச்சு. இந்த பெரிய பொண்ணுக்கிட்டே கீதா கிட்டே சொல்லிட்டு போனேன். குழந்தை கரெக்டாக அந்த தண்ணிலாம் வேண்டி வைக்கலாம் போடுங்கன்னா என்ன பண்ணாலும் தெரியல. நடியம்மா, இப்போதான் உங்களுக்கு அண்ணன் வீட்டில் விருந்து முடிஞ்சுதா? யார் இது? கோமதிக்கோட மாமியாரா? வாங்க அத்தை, வாங்க அத்தை. எப்போ வந்தீங்க? கவனிக்கவே இல்லையா நான் உங்களை? காலையிலே வந்துட்டேன். வந்து பார்த்தா ஒருத்தரையும் ஆளை காணோம். வீடு பூட்டி இருக்குது. இந்த மாடு மட்டும் அம்மா அம்மா கத்தினு கிடக்குது. எங்கே தாண்டி போயிட்டீங்க? எல்லாம் தெரிஞ்சுதான் கேட்குது. அண்ணன் வீட்டு வாங்க விருந்து இப்போ தான் முடிஞ்சுதான்னு கேட்டது. திரும்ப எங்கே போயிட்டு வந்தீங்க கேட்குறேன். அதான் அத்தை, அதான் உங்களுக்கே தெரியும் நினச்சேன் நானே. அக்கா சொல்லலையா உங்ககிட்ட அண்ணன் விருந்து கூப்பிட்டாங்கன்னு? அது தெரியும் எனக்கு. அப்புறம் வேற நாங்கள் எங்கே போயிட்டு வரா? விருந்துக்கு காலையில் போனோமா, நம்ம அதில் சாப்பிட்டோமா, எங்கள் வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாமல் 2 நாளாக தங்கிட்டு வருவீங்க? இந்த கேள்வியெல்லாம் அவங்க மருமக கிட்ட கேட்க வேண்டியதுன்னு என்கிட்ட வந்தது கேட்டு தெரியல. நம்மளை பார்த்தா இழுத்து வச்சுன்னா தெரியும் போகுது. அது பார்த்தேன், எங்கள் அம்மா வேற விடவே இல்லை. எங்கள் அண்ணன் அண்ணிலாம் சேர்ந்து வேற 2 நாள் இருந்துட்டு போங்கன்னு ஒரே அமக்கலாம். வந்த உடனே கிளம்புறீங்க, ஒரு அம்மா வீட்டில் வந்து 2 நாள் கூட தங்கிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சண்டை போட்டாங்க. அதனால தான் இப்போ 2 நாள் இருந்துட்டு வந்துட்டோம். அது கூட நாங்கள் நேற்று கிளம்பும் போதே மதியானம் 11 மணி ஆயிடுச்சு. இப்போ 4 மணிக்கெலாம் வந்துட்டுமே. இனி உங்கள் மாமியார் கூட கூட்டின்னு போயிட்டியா? ஆமாம், அவங்கள மட்டும் தனியாக எப்படி விட்டுட்டு போகிறது? அப்புறம் அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, சமைச்சாங்களா இல்லையான்னு நம்மளா கவலைப்பட்டு இருக்கணும். அது கூட கையோட கூட்டின்னு போயிட்டேன். மாடை மட்டும் விட்டுட்டு போயிருக்கீங்க. அது பாட்டுன்னு கத்தி கிடக்குது. பசியில் தண்ணி வைக்க கூட ஆள் கிடையாது. பெரிய பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போனேத்த, அவங்க வைக்கல. வச்சிருக்கா பிறகு மொத்தத்தை கீழே கொட்டிட்டு அழுதுன்னு கத்தின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து கனி தண்ணி வச்சேன், கொஞ்சம் வைக்க புள்ளி பிடிங்கி போட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டது. அச்சோ, கனி தண்ணி கீழே ஊற்றிட்டியம்மா. ஆண்டி சொல்லலாம் அம்மா மேலே கோவமா விட்டுட்டு போயிட்டேனே. நீ வந்துட்டா எங்கள் வீட்டு ராணிங்க காணா? ஆட்டோக்கு காசு கொடுத்துருக்காங்க, வந்துருக்காங்க. வீட்டுக்கு வரத்துக்கு மனசே வராது அவளுக்கு. நான் தான் மாடு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு ஓடியே வந்துட்டு ஆட்டோ விட்டு. காலையில இருந்து மாடு கத்தின்னு இருக்கு. அதுக்கு தண்ணி ஏதாவது போய் அதை வைக்காத. மாடை விட்டு 2 நாள் எப்படி தான் ஊர்ல இருந்துட்டு வரீங்களோ தெரியலையே. என்ன பண்றது? அண்ணனை கூப்பிட்டுனே இருந்தாரு. எத்தனை நாள் தான் வர முடியாது சொல்லி நிற்க முடியா? அதனால தான் சரி பெரிய பொண்ணை பார்த்துப்பா சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு வந்தேன். இது மாதிரி அமக்கலம் பண்ணின்னு இருக்கோம், கத்தின்னு இருக்கோம், சாப்பிடாம இருக்கோம். யோசிக்கவே இல்லை. அதுவும் ஒரு குழந்தை மாதிரி தாண்டி. வீட்டில் ஆளுங்க இல்லைன்னா கத்த தான் செய்யும். நம்ம தான் போனோமா வந்தோமான்னு இருக்கோம். எங்கே போனாலும் வந்துடணும் சாயங்காலத்துக்குள்ளே. வீட்டில் நைட்டு எல்லாம் அதுங்க கத்தின்னு தான் இருக்குங்க. நம்ம வீட்டில் ஆள் இல்லைன்னா. ஆமாம், இனிமேல் எங்கே போனாலும் வந்துடணும் உடனே. சரி சாப்பிட்டு இருந்தால் கொடுக்கு. சரி தான். வாமா இப்படி புள்ள மாதிரி பின்னாடியே வாராட்டின்னு போது பார். ஐயோ, இவங்க வெயில நின்றுக்காங்களே. என்னத்த சாப்பிட்டீங்களா? வாடியம்மா, வா. இப்போ வீட்டுக்கு வழி தெரிஞ்சதோ? என்னத்த எப்படி சொல்லிட்டீங்க? எங்கே போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அது எப்படி வீட்டுக்கு வழி தெரியாமல் போயிடா? இல்லை அண்ணன் வீட்டுக்கு போனோன்னா சொந்த வீட்டை மறந்துட்டியோன்னு எதுன்னு நினச்சேன். சரி அதெல்லாம் இப்போ சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டோம். உங்கள் மாமா சாப்பிட வந்து கொடுத்தாரு மதியானம். சாப்பிட்டோம். ஐயோ, ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டீங்களா? எதுக்கு ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டீங்க? நாங்கள் 2 பேர் தானே, எங்களுக்கு என்ன செய்யறது? அதான் அவர் ஹோட்டலே வந்து கொடுத்தாரு. இந்த மாதிரி எதனா பண்ணி சொல்லிட்டு தான் மட கிளம்பி வந்துன்னு இருக்கேன். வாங்க பிரியாணி போட்டு தரேன், சாப்பிடுங்க. ஏண்டியா விருந்துக்கு போயிட்டு அங்கேருந்து மிச்சம் மீதியில் எடுத்துன்னு வந்திருக்கியா? நான் வேணாம் தான் சொன்னேன். எங்கள் அண்ணன் அண்ணி இருந்தால் எடுத்துன்னு போய் கொடுத்து அமைச்சிருக்காங்க. சரி இப்போ வேணாம், சாப்பிட்டதே திம்முன்னு இருக்குது. எடுத்து வை, அப்புறமா நைட்டுக்கா சூட வச்சு சாப்பிடலாம். திம்முன்னு இருக்குதா? சரி காஃபி போட்டு தட்டுமே. காஃபிலாம் சூடாக போடு, சக்கரை அதிகமாக போடு. மாமா எங்கத்த? மாமா டீ குடிக்கிறதா கடைக்கு போயிருக்கிறாரு. வழியில் பார்க்கலையா அவரை? உன்னை கவனிக்கவே இல்லத்த. பசங்க தான் பால் வாங்கிட்டு சொல்லணும். ஏடியா பால்லாம் இருக்குதுடி, காஃபி போட்டால் போடு. வந்ததான் பால் வாங்கி காசு வச்சிருக்கேன். கொஞ்சம் காய் போட்டு குடிச்சா மீதி பால் இருக்குது. பத்தலாம் அப்புறமா சாயங்காலம் வாங்கிக்கலாம். 4 மணிக்கா? பால் இப்போதைக்கு இருக்குதா காய் போட்டுக்க? சரி கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் போட்டு வேண்டியதான். இதே பால் பத்தலன்னா டீ போட்டுக்கிறேன். டீனா கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல. காஃபினா தான் கொஞ்சம் திக்காக குடிக்கணும். டீ போட்டு போய் தண்ணி ஊற்றி. அப்படியே டீயை குடிக்கிறீங்களா? காஃபி வேணாவா? வேணாம், டீயை போடு. பசங்க எங்கடி? அதான் நாங்களாம் ஆட்டோவில் வந்துட்டோம். நானும் ராதிகா அவங்க மாமியார்லாம். பசங்களாம் வந்து அவர் கூட வண்டியில் வந்துங்க. அவனை தெரியும் 2 பேர் வந்தாங்களே. இந்த கல்யாணத்துக்கு தேங்காய் ஆர்டர் கொடுத்துருந்தாங்களா? இன்னொருத்தர் வந்து போடலாம் சொல்லிட்டு கேட்டாங்க. சீக்கிரமாக சொல்லிட்டு தானே அவனை? ஆமாத்தா அதுக்கு தான் சீக்கிரமாக வந்து இருக்காரு. நான் கூட சாயங்காலமாக ஒரு 5 மணிக்கு மேலே கிளம்பலான்னு இருந்தோம். அவர் தான் தேங்காய் ஆர்டர் வந்துக்குது, திரும்பி மண்டபத்தில் கொடுக்கணும் சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்புங்க சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாரு. வந்துன்னு இருக்காரு. ஏன் நீங்கள் பொறுமையாக வந்திருக்கல இன்னும்? ஏன் அவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்க? போன இடம் வந்த இடம். போனோமா வந்தோமா வேலையை முடிச்சோமா நம்ம வீட்டுக்கு போய் சேரலாம், நமக்கு வேலை இருக்குது அதெல்லாம் கிடையாது. போனால் அப்படியே உட்காந்துக்கோ அங்கே அண்ணன் வீட்லேயே. அதான் வந்துட்டு இல்லாத்த ஏற்ற சும்மா கத்தி நிற்கிங்க. ஆமாண்டியா, பெரியவங்க என்ன நல்லது கிட்ட சொன்னாங்கன்னா கத்துற மாதிரி தான் தெரியும். சரி அமைதியாக உட்காருங்க, டீ போட்டு எடுத்துன்னு வரேன். இவங்களை ஒன்று அப்படி கேட்கக்கூடாது. அப்படியே சண்டை போடுறீங்க, ஏன் கத்துறீங்கன்னு வாங்க. எதுவும் கேட்காம அப்படியே உட்காந்து போகுது மண்ணு மாதிரி. முகத்து நாள் இருக்கும்போது தான் தேங்காய் ஆர்டர்லாம் வரும். அப்போ 4 காசு பார்க்க முடியும். அப்போ போய் அண்ணன் வீட்டில் போய் உட்காந்துருவாங்க மொத்த பேரும். நான் அவனையே சீக்கிரம் காலையில் அனுப்பிச்சு விட்டுருக்கணும். அது இல்லாமல் அவனையும் சேர்த்து உட்கார வச்சிங்கன்னா காசு எப்படி பார்க்கறது? இப்போ அது வாங்கணும் இது வாங்கணும், பசங்க ஃபீஸ் கட்டணும்னா எங்கள் கடை வாங்கி தான் செய்யணும் எல்லாத்தையும். அப்புறம் காட்டுள்ள போதே தூட்டிக்கொள்ளு எதுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த நேரம் வரும்போது அந்தந்த வேலையை முடிச்சிக்கணும். முகத்து நாள் அதுவும் அங்கே போய் உட்காந்துட்டு வரேன். இங்கே வந்து கேட்டு நடக்கிறாங்க எல்லாரும், தேங்காய் ஆர்டர் கொடுத்தோம் இன்னும் வரலன்னு. இந்த மாதிரி பண்ணால் நாளை பின்னா திரும்ப எப்படி நம்மளுக்கு தேங்காய் ஆர்டர் கொடுப்பாங்க? இப்படிதான் பேரை கெடுத்துக்கிறது. பிரியாணி நல்லா ருசியாக இருந்தது. நைட்டுக்கு சுட வச்சு சாப்பிடலாம். ரமணி எப்போ வந்தா? ரமணி எப்போ வந்த? வாச்சல தையே, விருந்துக்கு போயிட்டு அங்கேயே உட்காந்து கூட வாசல் வந்துட்டிங்களா? எங்கேயும் நாங்கள் போனோம் வந்தோம். ஒரு நாள் போனதே தெரியல.
அங்கே வேற கோமதியோட அண்ணன் விடவே இல்லை, இருந்து சாப்பிட்டு போங்கன்னு ஒரே அமக்கலாம். சரி இருந்துட்டா போனதை போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம். சாப்பிட்டு மிச்சம் மீதி அந்த பிரியாணிலாம் வேறு குத்தமிச்சாங்க, அதெல்லாம் திரும்ப வந்துருக்கோம். நைட்டுக்கு சூட வச்சு சாப்பிட்லான்னு. நீ எப்போ வந்த ஊரில் இருந்த? அதை நான் காலையில் தான் வந்தேன். வந்து பார்த்தா வீட்டில் ஆளே காணோம், வந்துட்டு இருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன். இந்த மாதிரி 2 நாள் அங்கே இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சரி விடு, என்னைக்காவது ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போகிறாங்க, மாதமாக போகிறாங்க. ஆமாம், அதனால தான் கம்முன்னு இருக்கேன். சரி கமலா எப்படி இருக்கா? கமலா நல்லா தான் இருக்கா. சரி உட்காரு. இந்த தூக்கு வச்சு நிற்க முடியல. ஏடி ராதிகா, இந்த தூக்கு சட்டி வந்து வாங்கிப்போ. அவ எங்கே இருக்கா? மாடேட்டுன்னு போயிருக்கா. கதவு கூட திறக்கல. என்னவா மாடு தான் ஒரே அமக்கலம் பண்ணி இருந்தது, கத்தி இருந்தது, அதுக்கு தண்ணி கட்டுறதுக்கு போயிருக்கிறா. மாடு இருந்தாலே இதுதான், வீட்டில் ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் மாடுன்னு சொன்னால் கேட்கல. பெரிய பொண்ணை பார்த்துப்பா, நீ வான்னு வீட்டுன்னு போயிட்டாங்க. இதெல்லாம் கத்தி இருந்தா நான் தெரியல. நைட்டெல்லாம் கத்தி தான் இருந்திருக்கோம். காலை நான் வந்ததுலேருந்து பார்த்தா கத்தி தான் இருந்தது. தண்ணி வச்சு கொஞ்சம் வைக்கலாம் போட்டேன், கொஞ்சம் தான் சாப்பிட்டுது, கத்திட்டே தான் இருந்தது. அதான் ராதிகா வந்தோடனே சொல்லுது, என்னை விட்டுட்டு எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டின்னு போயிருக்கா தண்ணி கட்டுறதுக்கு. புள்ள மாதிரி வளர்த்துட்டோமா, அதை இருக்க மாட்டுது. சரி உட்கார வரட்டும். போகும்போது என்ன வீட்டில் நல்லா கவனிச்சாங்களா? அவங்களாம் எப்பயுமே தங்கமானவங்க தானே, நல்லா தான் கவனிச்சாங்க. என் வீட்டில் இருக்கிற பற்றிய ஒத்தியே அவளுக்கு தான் வாயில் வாசம் சரியில்லாமல் அப்படின்னு வந்தாங்க. இந்த ராதிகா எப்போ பாரு இப்படி தான் பண்ணுறான். என் அண்ணன் வீட்டுக்கு போனால் அமைதியாக இருக்க முடியாதாம அவ்வளோ என்ன இப்போ அவளுக்கு? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தானே. அந்த நகை பிரச்சனை தான் 5 சவரம் போட வேண்டியதில்லை, அதுக்காக தான் ஆடினு இருந்தேன். என்னதான் சொன்னாங்க அண்ணா கடைசியில்? இவளுக்கு பயந்து கடனை உடனே வாங்கி 5 சவரம் 5 சவரம்னா போட்டு கையில் குத்தே அமிச்சிட்டான். பரவாயில்லையே, எப்படி செஞ்சு 5 சவரனுக்கு 5 சவரம் செஞ்சு கொடுத்துட்டானே. இனிமேல் அண்ணனை பற்றி ஒரு வார்த்தை பேச சொல்ல பாரு. இனிமேல் அமைதியாக இருப்பா. எவ்வளோ பேச்சு பேசின்னு இருந்தாம்மா. ஆமாம், நான் கூட தான் நினச்சேன், நகை தான் கொடுத்துட்டாங்களே, இதோட அமைதியாக இருப்பா, பாசமாக நடந்துப்பா அப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன். அப்போ கூட வாய் மூட மாட்டேங்குது. இதென்னா ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிங்கன்னு பேசினுக்கிட்டே ஒரு வேலையை வச்சுனுக்கா. சில ஜென்மங்களாம் அப்படி தான் திருந்தாதுங்க. என்ன பண்ணி தொலையுது? நம்ம தான் சொந்தம் வேணும், பந்தம் வேணும், அண்ணன் வேணும், தம்பி வேணும், பார்த்து எப்படி நம்மளாம் இருக்கிறோம். ஆனால் இவெல்லாம் அப்படியே கிடையவே வெட்டு 1 துண்டு 2 மூஞ்சி கட்டுக்கே பேசிடுறா. நமக்கு தான் பேசுறதுல கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவன் கண்ணனுக்குள்ள தெரிஞ்சிருக்கு இவ இப்படி தான் பேசுவா, அது பெரிய விஷயமா எடுத்துக்கூடாதுன்னு. ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். இது வேறு அண்ணன் தான் வச்சுக்கேன், உரமும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் வந்து 2 தங்கச்சிகளை விட்டே கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால தான் எங்கள் வீட்டில் இருக்கிற தலையில் ஏறி நாடின்னு இருக்கா. இந்த ஆட்டோட குலுங்கி வந்தது கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது. பிரியாணி சாப்பிடலாம் பண்ணிப்பா. பிரியாணி கொஞ்சம் 7 மணிக்கே சாப்பிடலாம். என் மருமக டீ போட்டு சொல்லிட்டு போயிருக்கிறா. டீ கொஞ்சம் நேரம் குடிக்கலாம், அப்புறமா இந்த பிரியாணி சுட வச்சு சாப்பிடலாம், அப்போ தான் சூப்பராக இருக்கும். சரி கொஞ்சோண்டு சாப்பிடலான்னு பார்த்தா டீ வருதா. சரி டீ குடிச்சிட்டு அப்புறமா சாப்பிடலாம். என்னத்த இங்கே வெளியிலே உட்காந்துட்டீங்க? உள்ளே போய் உட்காரக்கூடாது. இங்கே நல்லா சிறுன்னு காற்று வருது, அதை உட்காந்துட்டேன். சில தெரியுங்க, காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா? எனக்கு எதுவும் இருந்தாலும் பரவாயில்லம்மா, காஃபி இருந்தாலும் பரவாயில்ல, டீ இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சூடாக கூட போதும். அதான் உங்களுக்கு டீ தான் எடுத்து வந்திருக்கேன். என்னங்க ஏண்டி அவனை ஃபோனை போட்டு எங்கே வந்துருக்கான்னு கேளுடே, மணி ஆகுது. அத்தை அவரே ஃபோன் பண்ணாரு, அவர் வந்து கடைக்கு போயிட்டாரா. பசங்களை கடையில் தான் இருக்குதுங்களா. அவரை தேங்காய் எடுத்துன்னு போயிட்டு மண்டபத்தில் இறக்கிறதுக்கு போயிருக்காரா. பசங்க கடை பார்த்துன்னு இருக்குதுங்களா. பொம்பளை பிள்ளைங்க வீட்டுன்னு போய் கடையில் உட்கார வச்சுருக்கான். அவன் என் வீட்டில் எடுத்து விட்டு போக வேண்டியதுதானே. இந்த பசங்க தான் நாங்கள் கடையை பார்த்துக்கோப்பா, நீங்கள் போயிட்டு எங்கள் போயிலோட இறக்க போய் இறக்கிட்டு வாங்க அப்படி சொல்லியிருக்குதுங்க. அவருக்கு அந்த மூட்டைலாம் எண்ணி போகிறது, தேங்காய் மூட்டைலாம் எடுத்து எண்ணி போடலாம். எத்தனை தேங்காய் கேட்டுருக்காங்க, 200, 300, 500 அதுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணியிருக்குங்க. அவராக இன்னும் லேட் ஆகல, அதுக்கு தான் பசங்க போயிருக்குதுங்க கூட. பொம்பளை பசங்க எதுக்கு தான் கடைக்கெலாம் கொடுத்து போகிறான்னு தெரியல. போட்ட அப்பா எப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு, என்ன வேலை செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இந்த காலத்து பொண்ணு பசங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு இருக்குதுங்க. தைரியமாக அனுப்பல, ஒன்றும் இதில் பிரச்சனை கிடையாது. ஏன் சும்மா பயப்படுற? நான் பயப்படலாம் இல்லை, எத்தனை வந்து வீட்டில் விட்டுட்டு போனால் படிப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். அத்தா பறிச்சுலாம் எதுவும் இல்லை. வீட்டில் வந்து அந்த டிவி போட்டு நமக்குலாம் மணி நிற்பாங்க, இல்லை ஃபோனை நோண்டி நிற்பாங்க, சண்டை போட்டு நிற்பாங்க. கடையில் போயிட்டு பொறுப்பாக கடையாவது பார்த்துக்கிட்டான். அங்கேயும் போய் சண்டை போடாமல் இருந்தால் சரிதான். ஆமாம், அங்கே போய் சண்டை போடுறாங்க நான் தெரியல. பிள்ளைங்க வந்து இங்கே இருந்தால் தான் சண்டை போடுதுங்க. ஒன்றா வீட்டுக்கு போடாமல் அந்த பசங்க இருக்கிறான்னு தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சுங்க பார்த்தியா, அங்கெல்லாம் சண்டையே போடல. ஆமாத்த ஆளுக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க அவளுங்க. வீட்டில் தான் அப்படியே அடிச்சுன்னு பரவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருந்தாங்களா. நான் சொல்லி தான் கூட்டணும் போனேன். அங்கே போயிட்டு சண்டை போட்டு நமக்குலாம் பண்ணி இருந்தீங்கன்னா அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாலும் அடி வெளுத்து வாங்கிடுவேன். ஒருவேளை அதனால அமைதியாக இருந்தாங்களா நான் தெரியல. அதுங்க படித்து வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி போயிட்ட பிறகு ஏன் சண்டை போடுக்க போதுங்க? சின்ன பசங்க இருக்க சண்டை போட்டு தான் இருக்குங்க. ஏத்தா காலையிலேருந்து பெரிய பொண்ணு கீதா ராணி யாரும் வந்தாங்களா எங்கள் வீட்டு பக்கம்? பெரிய பொண்ணு மட்டும் வந்தா. இவங்களாம் எப்போ வருவாங்க ஊர்லேருந்து அப்படின்னு கேட்டுட்டு போனேன். வந்துடுவாங்க டி சாயங்காலத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னேன். சரி சீக்கிரமாக வர சொல்லுங்கள். அவங்க வருவாங்க சொல்லி தான் சாப்பிடாம வீட்டில் சமைக்காமல் காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அவளுக்கு சொன்னீங்களா பிரியாணி எடுத்து வரேன்னு? ஆமாம் தே, ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணாங்க பிறகு அதான் சொல்லியிருக்கா. அந்த தான் வந்து பார்த்துட்டு போயிருக்கா பழகுது. ஃபோன் பண்ணால் வந்து எடுத்துன்னு போயிடுவா. ஆமாம், உங்கள் அண்ணன் அதுக்கு தான் 3 தூக்கு கொடுத்துருக்காங்களே. ஒரு தூக்கு எங்களுக்கு, ஒரு தூக்கு உங்களுக்கு, ஒரு தூக்கு கீதா ராணிக்கலாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க பெரிய பொண்ணுக்கலாம். ஃபோன் பண்ணி சொல்லி வந்து எடுத்துன்னு போட்டான். இது பண்ணுறேன். இவன் ஃபோன்லாம் பண்ண தேவையில்ல, நானே வந்துட்டேன். வாடி உனக்கு தான் ஃபோன் பண்ணாதான் நீ வந்துட்டியா? ஒரு இடம் போனால் அப்படியே தங்கிடுவீங்களா? ஏன் ஊருக்குள்ள ஆளுங்க இருக்கிறாங்க வந்து பார்க்கணும் அதெல்லாம் கிடையாதா? அண்ணன் வீட்டுக்கு போனால் அப்படியே ஊர் உலகத்தை எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க போல இருக்குதா? அப்படிதான் நல்லா கேளுடி. எங்கடி நாங்களே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போகிறோம். எங்கள் அண்ணன் அனுப்பவே மாட்டேங்கிறாங்க, எங்கள் அம்மாவும் அனுப்பவே மாட்டேங்கிறாங்க.
அதுக்கு மேலே எங்கள் அண்ணி இன்னும் 2 நாள் இருந்துட்டு போங்க பசங்க காலேஜ் இருக்குது இந்த கூட பரவாயில்ல ஸ்கூல் இருந்தால் கூட பரவாயில்ல லீவ் போட்டு இருந்துட்டு போங்கன்னு ஒரே அமக்கலாம் பண்ணாங்க. நாங்கள் தான் பசங்களுக்குலாம் லீவ் போட முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் அப்படி சொல்லிட்டு ஓடி வந்தோம். இல்லைன்னு வச்சுக்க இன்னும் 2 நாள் கழிச்சு தான் எங்களை அமைச்சிருப்பாங்க. உங்கள் அண்ணன் தான் ரொம்ப பாசக்காரங்களாச்சே, தெரியுமா எனக்கு தான். என்னடி பண்ணுறது, மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது போய் பார்க்கணும், அப்படி போய் பார்க்கறது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனால் அந்த மாதிரி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. வீட்டு வந்து பிச்சின்னு வர்றதுக்கே பெரிய பாடாகி போச்சு. நீ வந்து சோறு கட்சா போதும், வீட்டில் சோறு ஆகிற வேலை மிச்சம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்ப. அவங்க அனுப்பில் போகலான்னு சொல்லி நிற்க. ஆமாம், நான் தான் வீட்டுக்கு வந்து சோறு ஆக்கிற வேலை இருக்கும், எல்லா வேலையும் செய்யணும், அங்கே இருந்தால் உட்காந்துட்டு சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கேன். மூஞ்சி முகர கட்டி பண்ணல, அங்கே போய் நான் தானே சமையல் செஞ்சேன். எதுக்கு அம்மா வீட்டுக்கு போனோமா ராணி மாதிரி உட்காந்து நின்றுமான்னு இல்லாமல் உன்னை யார் அங்கே போய் சமைக்க சொன்னது? ஏன் அவங்க அண்ணி இருக்காங்க, அவங்க சமைச்சு போட போகிறாங்க, நீ தான் போயிருப்பேன் நான் செய்கிறேன்னு. அப்படி இல்லடி, இப்போ நான் போனேன், தங்கச்சி வந்தா, பசங்களாம் போனோம். ஒருத்தர் வீட்டில் 4 பேர் 5 பேர் மொத்தம் 9 பேர்கிட்ட போயிட்டு வந்திருக்கிறோம். எங்கள் அன்னைக்கு வந்து 4 பேருக்கு சமைக்க தான் தெரியும், இவ்வளோ பேருக்கு சமைக்க தெரியாது. அது பயப்படுது, பெரிய பெரிய குண்டெல்லாம் வச்சு சமைக்கணும்னு அது பயமாக இருக்குது. ஆனால் நமக்கு தானே தினமும் எங்கள் வீட்டில் செஞ்சு நல்லா பழக்கம்ல, நிறைய பேருக்கு செஞ்சு அதனால் எனக்கு ஈஸியாக இருக்கு சொல்லிட்டு நான் செய்ய போனேன். இந்த மாதிரி ஆளெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? ஏன்னா எங்கே போனாலும் எனக்கு வேலை செஞ்சால் தானே நான் சாப்பாடு எனக்கு ஜீரணம் உட்காந்து சாப்பிட்டா ஜீரணம் ஆக மாட்டேங்குது. நல்ல பாலிசி, இதையே கடைப்பிடி. அம்மா ஒரு வழியாக வந்துட்டீங்களா? எவ்வளோ நேரம் காத்துன்னு இருக்குது? காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட படலப்படாம. உன்னை யார் நீ பச்சை தண்ணி கூட படலப்படாம காத்துன்னு இருக்க சொன்னது? பிரியாணி எத்தனை வரேன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் எதனா சாப்பிட்டா அந்த பிரியாணி எப்படி சாப்பிட முடியும்? அதனால காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட கொடுக்காம வெயிட் பண்ணி நிற்க. நீங்கள் என்னன்னா பொறுமையாக இத்தனை மணிக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டாக வந்திருந்தீங்க, மயக்க போட்டு உங்கள் வீட்டு வாசல்லே வந்து கலந்துருப்பேன். ஏமா நீ ஒன்றும் மயக்க போட்ட விழுத்தவள, உங்களுக்கு தான் ஒரு தூக்கு செடி எடுத்து வந்திருக்கோம். உங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு சாப்பிடுங்க. ஏடே என்னடி வாயை பார்த்துருக்க, அந்த தூக்கு செடி தூக்கி தலையில் வெயிட்டு கிளம்பலாம். சரி எங்கள் பக்கம் கொடுங்க. இது சின்ன தூக்கா இருக்குது, இது 10 எங்கள் 3 பேருக்கு. ஏண்டி இது போய் சின்ன தூக்கா? எவ்வளோ பெரிய தூக்குடி? உங்களுக்கு இதெல்லாம் சின்ன தூக்கு தான், பெரிய டப்பராவில் பிரியாணி டப்பரில் போட்டு தூக்கி வர வேண்டியது தானே. அவங்க அண்ணன் தான் சொன்னாங்களே எனக்கு கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு பிரியாணியை. எங்க அண்ணன் எப்படி உங்ககிட்ட சொன்னாரு? அதெல்லாம் சொல்லியிருப்பார், ஒரு யூகம் தான். உங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தெரியாதா? அவர் இங்கேயே எங்களை வாங்கன்னு தான் கூப்பிட்டுருந்தார் ஊருக்கு. நாங்களும் வந்திருந்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். சரி போனால் போது சொல்லிட்டு உங்களை மட்டும் அனுப்பிச்சி விட்டா இத்தனை 1 தூக்கு செட்டில் பிரியாணி தூக்கி வந்திருக்கீங்க. அத்தை கேட்டுக்கிங்களா? அத்தை நீங்களே சொல்லுங்க அத்தை. மாடை பார்த்துக்கின்னு வீட்டை பார்த்துக்கின்னு 1க்கு 2 வீடு பார்த்துக்கின்னு வாசல் பெருக்கி கோலம் வச்சுக்கின்னு காலையிலையும் சாயங்காலமாக கோலம் வச்சுக்கின்னு எங்கள் உட்காந்துருக்கோம். எங்களுக்கோசம் எத்தனை தூக்குள்ள பிரியாணி தந்துருக்கோம். இது 10 இது சொல்லு. சரி இன்னொரு நாளைக்கு நம்ம வீட்டில் நல்ல தடல் பிரியாணிலாம் செஞ்சிடலாம், கவலைப்படாத. இப்போ சாப்பிடுங்க. அத்தை சொல்கிறாங்கன்றதுனால இப்போ கொஞ்சம் விட்டுட்டு போகிறேன் உங்களை. என்ன பிரியாணி வாசனை தூக்குதுடி, போதும்டி வாடி போகலாம். அப்படி சொல்கிற வாசனை தூக்குதா? எனக்கு என்னமோ வாசனையே வரலையடி. அதெல்லாம் மூக்கு இருக்கவங்களுக்கு தான் வரும், உனக்குலாம் வராது. அப்போது கண்ணுக்கு கீழே வாய்க்கு மேலே முளக்கா சைஸில் இருக்க அது பேர் மூக்கு இல்லையா? ஐயோ அதுக்கெல்லாம் விளக்க சொல்ற நிலைமையிலே இப்போ நான் இருக்கிறேன். நானே இப்படி கொடு, நானாக போய் சாப்பிட்றேன், நீ பொறுமையாக வந்து சேரு. கையை உடச்சி போடுவேன். மாடுக்கு தண்ணி காட்டினது, மாடு குளிப்பாட்டினது, மாடோட சாணி அள்ளி போட்டது எல்லாமே நான். இன்னம்மா வாட்டமாக தூக்கின்னு போயிடுவாங்களா பிரியாணியை. கொஞ்சோண்டு தருவேன் பாவம் பார்த்து, அது மட்டும் தான் நீ சாப்பிடணும். என்ன புரிஞ்சுதா இல்லையா? இது கொஞ்சோண்டு தருவியா? ஆமாம், ராணிக்கு கூட கொடுத்தா தான் கொடுப்பேன். எனக்கு வயிறு ஃபுல்லாச்சுன்னா தான் அவளுக்கு தருவேன். இதெல்லாம் ரொம்ப டூ மச்டியே. ஆரம்பிச்சிட்டாலுங்க சண்டே, ஆரம்பிச்சிட்டாலுங்கம்மா. இங்கே பெரிய பொண்ணு நீ பேசுறதுல கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. என்னடி நியாயம் கிடையாது? அவங்க வீட்டு மாடு கத்துது, வாடி வீடு வீடாக போய் கொஞ்சம் கஞ்சி தண்ணி வாங்கிட்டு வந்து அந்த மாடு ஊற்றி வைக்கலாம் குடிக்கும் அப்படி சொல்லிட்டு சொன்னதுங்கன்னா சொன்னேன். ஐயோ அதெல்லாம் அசிங்கமாக இருக்கும், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொன்னல. இப்போ எதுக்கு பிரியாணி வந்து பங்கு கேட்குறேன்? ஓடி போயிடு மாதிரியா? ஏக்கா பாருக்கா, வீடு வீடாக போயிட்டு கஞ்சி தண்ணி வாங்கினலாம் சொல்லிட்டு ஒரு அண்ணன் கொடுத்து என்ன போய் வேணா சொல்கிறாக்கா. நான் எப்படிக்கா போவேன்? அசிங்கமாக இருக்காது எனக்கு. நான் மாடு வளர்த்தா கூட பரவாயில்ல, நான் ராதிகாக்கா வீட்டு மாடு, அதுக்கு பெரிய பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்குது, என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. அது அப்போ பெரிய பொண்ணு தானே போய் ஏற்றினு வரணும் தண்ணிலாம், என்ன போய் ஏற்றினா சொல்கிறேன் நைஸா. பாட்டி நீங்களே சொல்லுங்கள், நாயத்தை வேலை செஞ்சவங்களுக்கு தானே கூலி தருவாங்க, சும்மா வேடிக்கை பார்த்தவங்களுக்குலாம் போய் யாரா கூலி தருவாங்களா? சரி பாவம் கொஞ்சோண்டு குருடி. அதுக்கெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் விஷம். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களே விற்றுரும். என்ன வித்தா யாடி வாங்க போறா? ஐயோ உங்களோட ரேட்டு உங்களுக்கே தெரியல. உங்களோட முடியை விற்றுன்னு வச்சுக்கோங்களேன், அது சவுறு முடி ஒரு 500 ரூபாய்க்கு போகும். அப்புறம் வந்து உங்களை விற்றுனா ஒரு 2000 ரூபாய்க்கு போகும்னு நினைக்கிறேன். 2500 ரூபாய் மதிப்பு உள்ள உங்களை போய் விற்றுருவாவ. என் முடியும் 500 ரூபாய்க்கு போகுமா? வேணா அதை வெட்டி தரேன்டி. சதீஷ் டூருக்கு போன காசு கேட்டுனாக்கா 500 ரூபாய் கொடுங்க. ஐயோ நம்மளும் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் நிஜமானமே முடியை வெட்டி தரதாமே 500 ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறது? நீ தானே சொன்ன, கேட்குறாங்க பாரு, காசு கொடு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே முடியை வெட்டி கையில் கொடுத்துருவீங்களா? கருப்பாக இருக்க முடியல வாங்க, வெள்ளையாக இருக்க முடியல வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த முடிக்கு வேணா டை அடிச்சு கொடுத்துட்டா? டை அடிச்சு கொடுத்துட்டு நீ காசு வாங்கிட்டு போயிடுவேன். எடுத்துன்னு போய் கொடுத்ததுக்கு என்ன உதைக்கிறதுக்கா? முடிய வேணாம், ஒன்றும் வேணாம். சே கைக்கு எடுத்து வாய்க்கிட்டாம போயிடுச்சு. சதீஷ்க்கு ஒரு 500 ரூபாய் குத்தான் பார்த்தா டூருக்கு போகிறதுக்கு இப்படி சொல்லிட்டால. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கோமதி அக்கா, அண்ணன் வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு 2 சுற்றி நல்லா பேர்த்துட்டு போல இருக்குதா? ஆமாம் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து நல்லா பேர்த்துட்டுடி. கேட்டுங்க அத்தை, அப்போ நீங்கள் போகிற சாப்பாடுலாம் எங்கள் அக்காவுக்கு வந்து பெருக்க மாட்டேது உடம்பு. உங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டா தான் பெருக்கு தான். கேட்டுன்னு தான் இருக்க எல்லாத்தையும். ஏன்டி உனக்கு இந்த வேலை? உனக்கு தான் பிரியாணி கொடுத்தாச்சுல, கிளம்பு. ஓகே வந்த வேலை முடிஞ்சிச்சு, வாடிக்கிட்ட போகலாம்.
ஏய் எனக்கு என் பங்கு கொடுத்துடணும் புரிஞ்சுதா? குஷ்கா மட்டும் தான் தருவேன் புரியுதா, பீஸ்லாம் கேட்கக்கூடாது. ஏய் நான் ரொம்ப பாவம் இல்லப்பா, எனக்கு ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் கொடுப்பா. லெக் பீஸா? மூஞ்சி கிஞ்செல்லாம் வச்சுடுவேன். வேணா சின்ன பீஸ் மட்டும் ஒன்று தரேன். கஞ்சி தண்ணி எடுத்துன்னு வரீங்கன்னா எடுத்துன்னு வரல, லெக் பீஸ் வேணுமா? மூஞ்சி மொக்க கட்டிப்பேன் நல்லா. ஏண்டி அதில் நிறைய லெக் பீஸு நிறைய சிக்கன் பீஸ்லாம் இருக்குது, அவளுக்கும் கொடுடி. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் வா. சரி இன்னொரு வாட்டி வந்து ராதிகா வந்து மாடு விட்டுட்டு போச்சுன்னா அதுக்கு நான் வந்து கஞ்சி தண்ணியெல்லாம் எல்லார் வீட்டில் வாங்கி கொடுக்குறேன், சாணியெல்லாம் எடுத்து போடுறேன்டி. ப்ளீஸ்டி எனக்கு பீஸ் கொடுறி. அப்படி சொல்கிறியா? சாணி நாளி போடுறியா? சரி போனா போதும், ஒன்று ஒன்று தரேன் வா. ஐயா சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோமே, சிக்கன் பீஸே. ஏம்மா காது குத்து கேட்க முடியல, வாய முடியும் போ. எப்படி ஓடுறாங்க தூக்கு சட்டி தூக்கிங்க.